80% சக்ஸஸ் பண்ணுற ஒரே பேட்ஸ்மேன் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு நம்பர் ஆஃப் பேட்ஸ்மேன் ரொம்ப கம்மி. ஓகே, முக்கியமான பேட்ஸ்மேன் தான் ஜெகநாதன் தான். அவனை மாதிரி யாரும் விளையாடவே இல்லை இன்ன வரைக்கும். இப்போ இல்லை. ஆமாம், பெஸ்ட் ரிவர்ஸ்னா அவனை சென்னையில் இப்போதைக்கு 18 ரன்னா கூட அவன் தான். பல்லு ஜெகநாதன் தான். 2-6 வந்து ஒரு சில கிரிக்கெட்டர்ஸ் தான் ஆடுவாங்க கண்டிப்பாக. ஆனால் இப்போ இருக்கிற ஸ்கூப் பேட்டில் நிறைய பேர் பெரிய ஷாட்டில் ஆடுறாங்க. ஆனால் அந்த காலத்துலேயே அவங்க பெரிய ஒரு சிக்ஸ்லாம் அடிப்பாங்க. சபரி டோர்னமெண்ட்டில் கூட சரி, சபரி டோர்னமெண்ட்டில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரொம்ப ஃபேவரட்டான கவுண்டர். ஓகே. ஆனால் அதில் லெஃப்ட் ஹேண்ட் அடிக்க 6ஓட பெருசு அடிச்சிருக்கும். ஸ்விட்சில் வந்து ஈஸியாக பெருசு அடிச்சு காட்டுறாங்க. அந்த பேட்டில் அந்த ட்ரெண்டில் இந்த பாலில் அடிக்கிறது ஃபோனில் ஆஃப் சைடு காற்று அடிக்கிட்டாலே ஃபோன்லேயே சொல்லிடுவான் க்ளீன் வின்னுடா நம்ம கப்புடா நம்மளுக்குன்னு சொல்லிட்டு. அப்படியாண்ணா? கான்ஃபிடென்ட் கொடுத்துருவோம். அடிப்பான். இல்லாதது எல்லாருமே ஒருத்தம் தான். கஷ்டம் தானண்ணா. ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக இருக்க போகுது. அண்ட் சென்னை கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் இருந்தாங்க. பட் இப்போ அவர் நம்ம கூட இல்லை. அவர் தான் பார்த்தீங்கன்னா பல்லு ஜெகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்டு பல்லு ஜெகனனுடைய பெருமையை பேசுறதுக்காக தான் நம்ம அண்ணனுங்களாம் இங்கே இருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க கூட விளாண்டுருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜெகனன் எப்படி விளாடுவார் அதை பற்றி இண்டிவிஜுவலாக நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சொல்லுங்கண்ணா. ஜெகன் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கிரிக்கெட்டர். எப்படி சொன்னால் லெக் சைடும் சரி, ரிவர்ஸ் ஸ்வீப்லையும் சரி. ரிவர்ஸ் ஸ்வீப்பில் U6 வந்து ஒரு சில கிரிக்கெட்டர்ஸ் தான் ஆடுவாங்க கண்டிப்பாக. ஆனால் இப்போ இருக்கிற ஸ்கூப் பேட்டில் நிறைய பேர் பெரிய ஷாட்டில் ஆடுறாங்க. ஆனால் அந்த காலத்துலேயே அவங்க பெரிய ஒரு சிக்ஸ்லாம் அடிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல மேட்ச் வேர்ல்ட் 11 நானும் அவனும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் முன்னாடி வேர்ல்ட் 11. ஓகேண்ணா. ரெண்டாவது தமிழன் சிசின்றது வந்து இது வந்து ROTN மாதிரி. எப்படின்னா ரெஸ்ட் ஆப்ஷன் நிறைய ஆடும். ஓகே. கும்பகோணம், தஞ்சாவூர், சேலம், அது எல்லா லொக்கேஷன்லையுமே வேற லொக்கேஷன்ஸ் எல்லாம் போயிருக்கீங்க. ஓகேண்ணா. அங்கேயும் பார்த்தா ஜெகநாதன் தான். அவர் எந்த டவுன் ஆடுவார்? எந்த டவுன் கொடுத்தாலே ஆடுவான். ஓகே. ஆட சொல்லி ஓப்பன் ஆடுவான். ஷார்ட் மேட்ச் அதாவது 4 ஓவர் மேட்ச் 3 ஓவர் மேட்ச்லாம் ஓப்பன் ஆடுவான். ஓகே. 8 ஓவர் மேட்ச்லாம் மிடில் ஆடுவான். ரோல் அவன் கரெக்டாக பண்ணுவான். ஸோ 80% சக்ஸஸ் பண்ணுற ஒரே பேட்ஸ்மேன் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு நம்பர் ஆஃப் பேட்ஸ்மேன் ரொம்ப கம்மி. ஓகே. முக்கியமான பேட்ஸ்மேன் தான் ஜெகநாதன் தான். ஓகேண்ணா. மெமரிஸ்லாம் நிறைய இருக்கு. ஓகே. ஏதாவது ஒரு மெமரி சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் அவர் கூட இருந்து நீங்கள் பார்த்ததுல. நம்ம இங்கே JK டோர்னமெண்ட் நடக்கும். ஓகேண்ணா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவர் மேட்ச்சு. 4 ஓவர் மேட்ச்சில் லாஸ்ட் 2 ஓவருக்கு 28 அடிக்கும். ஓகே. மேட்ச் ஒன் சைடாக போயிடுச்சு, ஒரு சைடு அவங்க தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு சொல்லும்போது அந்த ஒரு ஓவரில் 26 ரன் அடிச்சான். ஒரே ஓவர்லையாண்ணா? ஒரு ஓவரில். பா. ஸோ அந்த மேட்ச் வந்து ஒன் சைடு, அதாவது எப்படின்னா கேம் சேஞ்சுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக. இன்னிங்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ ஒன் சைடாக கேம் வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர். இல்லாதது எல்லாருமே ஒருத்தம் தான். கஷ்டம் தானண்ணா. இப்போ இருந்திருந்தா எப்படி நடந்துருக்குவாரு? இன்னும் விளையாடிட்டு இருப்பான், இன்னும் நல்லா விளையாடிட்டு இருப்பான். இன்னும் பயமாக இருந்திருப்பாரு. நல்லா விளையாடிட்டு இருப்பான். நான் அப்போலாம் வீடியோவில் எதுவும் இல்லைண்ணா அப்போ அவர் விளையாடும்போது. ஓகே. ஒரு யூடியூப் சேனல் கிடையாது, லைவ் கவரேஜ் கிடையாது. நாங்களும் அதான் சொல்லல, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ண கரியர் நாங்கள்லாம் விளையாடுறோம். ஸோ அந்த டைம்லலாம் இப்போ லாஸ்ட் ரீசெண்டாக ஒரு 5 வருஷம் தான் அந்த லைவ் கவரேஜ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேட்ஸ்மேன் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் ஒரு மோட்டிவேஷனாக இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். கண்டிப்பாக. வேறு ஷார்ட்ஸ்லாம் நல்லா விளையாடுறாங்க. பட் இருந்தாலும் அவனை பற்றி கேட்கும்போது மச்சான் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். எப்பயுமே உங்களோட ஃபேவரட் தான். ஃபேவரட் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக. நீ ரிவர்ஸ் இப்போ வரைக்கும் யாரையும் அவனை மாதிரி யாரும் விளையாடவே இல்லை இன்ன வரைக்கும். இப்போ வரைக்கும் இல்லை. ஆமாம், பெஸ்ட் ரிவர்ஸ்னா அவனை சென்னையில் இப்போதைக்கு 18 ரன்னா கூட அவன் தான். பல்லு ஜெகன் தான். நான் ஏதாவது ஒரு ரிவர்ஸ் சொல்லுங்கண்ணா. ஏதாவது இப்படி ஒரு ஷாட் நான் பார்த்தேன், ஏதாவது எந்த கிரவுண்டில் எப்படி இருந்துச்சு? எல்லா கிரவுண்ட்லேயும் ஷோ காமிச்சிருக்கான். ஓகே. இல்லைண்ணா ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 2 கிரவுண்டு இந்த நம்ம சபரி டோர்னமெண்ட்டில் கூட சரி. சபரி டோர்னமெண்ட்டில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரொம்ப ஃபேவரட்டான கவுண்டர். ஓகே. ஆனால் அதில் லெஃப்ட் ஹேண்ட் அடிக்க 6ஓட பெருசு அடிச்சிருக்கும். ஸ்விட்சில். அதுதான் சொல்கிறேன். இப்போ இருக்க பேட்டு ஸ்ரீலங்கா பேட்டு, அப்போல்லாம் ஸ்ரீலங்கா பேட்டே கிடையாது. விளையாட காலத்து ஸ்ரீலங்கா பேட்டே கிடையாது. அது நியூ பால் டோர்னமெண்ட் தான் நடக்கும். அது நியூ பால் அடிக்கிறதுலாம் பெரிய ஸ்ட்ரென்த் வேணும். கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி பேட்ஸ்விங் இருக்கணும். அது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து ஈஸியாக பெருசு அடிச்சு காட்டுறாங்க. அந்த பேட்டில் அந்த ட்ரெண்டில் இந்த பாலில் அடிக்கிறதுலாம் வேற லெவலு. ஓகேண்ணா. வந்து எல்லாரும் நல்லா கொஞ்சம் போலிங் போடுறாங்க. இது 2015 17லாம் மேக்ஸிமம் தாம்பரம் அந்த பக்கம் வர மாட்டாங்க. ஓகே. வந்தாங்கன்னா மேக்ஸிமம் செக்கிங் அந்த செக்கிங்கே அடிப்பாங்க. அப்படியா? ஆமாம், ஃபோனில் ஆஃப் சைடு காற்று அடிக்கிட்டாலே ஃபோன்லேயே சொல்லிடுவான்
க்ளீன் வின்னுடா நம்ம கப்புடா நம்மளுக்குன்னு சொல்லிட்டு அப்படியாண்ணா கான்ஃபிடென்ட் கொடுத்துருவோம் அடிப்பான். ஒன் மேன் ஷோ சைடு போனா கூட 11th 8 பேர் தான் போகும். 8 பேர் தான் போவோம். அவன் சொல்லியே கூட்டு போவான். நம்ம 8 பேர் போதும் நம்ம வின் பண்ணிட்டு வருவோம்ட்டு. அதே மாதிரி அவன் சொல்ற மாதிரி வின் பண்ணிட்டு தான் வருவோம். அவுட் சைடு சென்னையில எந்த டீம் கூட எப்படின்னா ஏதாவது மெமரிஸ் இருக்கா? அவுட் சைடு சென்னையில வேற டோர்னமெண்ட் மறக்க முடியாது. எங்கண்ணா? கும்பகோணம். சரி, ஓகே. கும்பகோணத்துல வந்து ஆக்சுவலாக நாங்கள் 11 கிடையாது. சரி. 7 பேர் 8 பேர் சைலோ காரில் தான் போகிறோம். வண்டி ஓட்டி போயிட்டு அதெல்லாம் கேரளா டீம் நல்ல டாப் டீமா இருக்கும் கண்டிப்பா. வந்து எல்லாமே ப்ரொஃபஷனலாக நம்ம பார்க்குறதுக்கு ப்ரொஃபஷனலாக விளையாண்டாங்க தான், நல்லா விளையாண்டாங்க. சரி சரி. 4 ஓவருக்கு 60 ரன் ஆட்டாங்க. ஆ 4 ஓவர் ஸ்கோர் 3.1ல 2.5 முடிச்சிட்டான். முஸ்தாரானா சோலோ பெர்ஃபார்மன்ஸ் ஒன் மேன் ஷோ. பா மறக்க முடியாது. இன்னைக்கு அந்த கிரவுண்டே பவுண்டரி கிட்டலாம் தூரம். நான் அவர் எல்லா பாலும் விளையாடுவாரா இல்ல மெர்குரி தான்? எதுக்கு அந்த டோர்னமெண்ட் சொன்னா அப்படின்னா இப்போ நடக்கிற பால் வந்து இந்த ஆர்ட் டென்னிஸ் ஸ்பீட் பால் க்ரீன் விக்கெட் எடுத்து அப்போ வந்து இருக்கிறதே அதான் ஆர்ட் டென்னிஸ். ஓகே ஓகே. மெர்குரி ப்ளஸ் அப்போ போட் பால் நடக்கும். ஆமா கண்டிப்பா. ரெட் பால் மேட்ச்ல அதிகமா போய் விளையாடுவாங்க. அப்படியா? ரெட் பால்லாம் ஸ்விட்ச் எடுப்பாப்ல. ஆடுவான் அதெல்லாம் பயனானே தெரியாது. ரிவர்ஸ் அட்ட மேல போடவே வலி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மற்றும் பால் ஆன் போட்டா திருப்பி அடிப்பான் அந்த மாதிரி. விட மாட்டான். அவரோட ஓன் டீம் எதுனா? தமிழன் சிசில ஆடுவான். சனிக்கிழமை வேர்ல்ட் லெவல் ஆடுவான். வேர்ல்ட் லெவல் தான். தமிழன் வேர்ல்ட் லெவல் தான் பிரதர் ஆடுறது. வேர்ல்ட் லெவல் வந்து பெரிய டோர்னமெண்ட் எல்லாமே கிட்டத்தட்ட சொல்லலையா ஒரு 10 ல இருந்து 12 வருஷம் ஒண்ணா ஆடி இருப்பாங்க. பா சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சிசி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஓன் டீம் மாதிரி தான். அது வேற இது வரலாம் கிடையாது. எந்த அளவுக்கு நான் மிஸ் பண்றீங்க அண்ணனை? நான் ரொம்ப மிஸ் பண்றேன். வாரம் நீங்க எத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்ன்றதை தாண்டி பர்சனலாக ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி தான். அப்படியா? நீங்க எத்தனை வருஷமா அவர் கூட பாத்திருக்கீங்க, பழகிருக்கீங்க? 5 வருஷமா. சூப்பர். இப்போ நீங்க போலிங் போட்டிருக்கீங்களா? நான் போலிங் போட்டேன். எப்படி விளையாடுவார் அண்ணன்? அவர் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போலிங் போட்டான். கடைசியாக விளாடுனது சரி. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசி எங்கள் டீம் கூட தான் ஆப்டன்ட் விளாடுறாரு. எங்கள் போலர் 4 6 அடிச்சாரு. உங்க போலர் பெரிய 6 அடிச்சாரு. அப்பா அந்த போலர்ல நான் ஒரு தான் தப்பிச்சேன். அப்படியா? கடைசி மேட்ச். நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க கூட அண்ணன் கூட? 16 வயசுலேருந்து ஒன்றா ஆடிட்டோம். 16 வயசுலேருந்தே நிறைய கேம் பார்த்துருப்பீங்க, நிறைய பழக்கம் ஒன்றா தான் இருப்போம், ஒன்றா தான் சுற்றுவோம். எங்கே போனாலும் ஒன்றா. 2 பேருமே ஜெகன்னால எங்கே போனாலும் ஒன்றா. நான் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒரு மேட்ச் தோக்க சொல்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம டீமில் இருந்து எப்படி நடந்திருக்கோம்? நிறைய செமிஃபைனல் போயிடுச்சு. அவங்க தான் செமிஃபைனல் போயிருக்கேன். அப்படியே கப்பு துண்டாடுத்து கொடுத்துருப்பாங்க சொல்லவா? ஆனால் நம்ம எத்தனை வருஷம் நடந்திருக்கோம் அண்ணன் கூட? 15 வருஷம் நட்பு. சரி. கிரிக்கெட் மூலியமாக தான் பழக்கம். லோக்கல் கிரிக்கெட் பெட் மேட்ச்சில் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சின்ன டோர்னமெண்ட் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பெரிய டோர்னமெண்ட் ஆடும்போது டீமில் ஒன்றா ஆடுறது. அதுக்கப்புறம் அந்த பழக்கம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்தது. அது இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஃப்ரெண்டு எப்படின்னா கிரிக்கெட் பாண்டிங் நாங்கள் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி எல்லாருமே. அவங்க வீட்டில் ஃபங்க்ஷனாக நம்ம போகிறது, நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனாக வர்றது, அது கொஞ்சம் உரிமையாக இருப்பான் அவங்க எல்லாருக்குமே. ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட அது ஃப்ரெண்டுன்றது வந்து ரோட்டு வீட்டு வாசலோடு கிடையாது. அது ஒன்றா வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று ஷேர் பண்ணதாக இருக்கட்டும், அந்த மாதிரி. நீங்கண்ணா? நான் 8th படிக்கிறதுலேருந்து ஒரு 15-20 வருஷம் கிட்ட. 20 வருஷமா பார்த்துருக்கீங்களாண்ணா? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஒரு டோர்னமெண்ட் கூட்டின்னு போகிறான் எங்களை. சரி. வீட்டாண்டேருந்து நடக்க வச்சு கூட்டின்னு போய் இங்கே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கேம்ப் கிரவுண்டு. அந்த டோர்னமெண்ட்டில் நாங்கள் செமிஃபைனல் விளாட்றோம். ஆனால் அந்த சின்ன பசங்களை வச்சு தான் அவங்க விளாட்றோம். அவங்க தான் விளையாடுறான். சொல்லவா ஒரு தான் விளாட்றோம். வர ஆடிட்டு இருக்கோம் ஒரு சைடில். அப்போ தான் அவங்க எனக்கு வந்து பழக்கம். 15 வருஷம் ஒரு கிட்ட. 8வது படிச்சிருந்தேன். அப்படியே நல்லா டாப் கிளாஸ் விளாடுவாங்க. விளையாடி தான் இருப்பான். ஃபஸ்ட்டு போலர் தான். அப்படியா? போலிங் போடுவாங்கல்ல அண்ணன்? ஃபஸ்ட்டு போலர் தான். அதுக்கப்புறம் சூப்பர்ண்ணா. நான் இந்த விண்டுலாம் பார்க்க மாட்டாரா? ஸ்விட்ச் ஹிட்லாம் திரும்புறது, அந்த எங்காச்சாலும் போகும்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக அடிக்கிறது தான். வந்து ஸ்விட்ச் ஹிட்டில் 2 ரன் தான் ஸ்விட்ச் ஹிட் அடிச்சாலே அது ஒரு ஃபேவரட் முடியாது. எப்படி ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு கவர் டிரைவில் ஆடுறது ஒரு கான்ஃபிடென்ட் அந்த மாதிரி குஜி தான் அங்கே அடிச்சா கிராண்டட் 2 தான் ரிவர்ஸ் அடிச்சாலும் அது ஒரு ஷாட் அவனுக்கு ஆடிக்கணும் எப்படியாச்சும். அந்த மாதிரி அகேன்ஸ்ட் வீட்லாம் அவனுக்கு தெரியாது. சரி. 12 ரன்னு. ஒரு ஓவர் 12 அடிக்கணும். முதல் 2 பால்லே அடிச்சு மேட்ச் முடிச்சிட்டான். இருட்டாயிருச்சு. இருட்டிலே அடிச்சான் 2 6. நிறைய சொல்லிட்டு தான் இருக்கலாம். ஏகப்பட்டது சொல்லலாம் சார். பட் இப்போ நீங்கள்லாம் பேசுனதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிண்ணா, ஷேர் பண்ணீங்க நிறைய மூமெண்ட்ஸு. தேங்க்ஸ்ண்ணா. உங்கள் நேம் சொல்லுங்கள்.
ராஜேஷ் கார்த்திக் ஓகேண்ணா மறக்க முடியாத மெமரிஸை எங்கூட ஷேர் பண்ணிங்க ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க அண்ட் அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப நன்றிண்ணா.